செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே மாட்டுக்கிட்ட போய் மாட்டை பால் கேட்டனுங்களா, கறக்காமலே பாலை கொடுத்துருச்சுங்க காளமாடு. நானாரு ராமராஜன். யோசிச்சு பாருங்க, எங்க ஊரு பாட்டுக்காரன்ல நான் ஒரு சாதாரண நடிகன். இந்த பாட்டை பாடிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு போனா காளமாடே 4 லிட்டர் பாலை கொடுக்குதுங்க. அப்பேற்பட்ட பெருமை இந்த பாட்டுக்கு இருக்குங்க. பாட்டு பாட்டுங்க, பாடு மாடு, பாட்டு மாட்டு. எப்படி பாத்தீங்களா எவ்வளவு பொருத்தமா இருக்கு? இப்படி பொருத்தம் இல்லாம வேற ஏதாவது இருக்குமா? ஏன்டா இப்படி கேவலமா பொழுதோட புளிக்கிட்டு திரியிற அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கேள்விய அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட கேட்காதீங்க, இவர்கிட்ட கேளுங்க. சொல்றா டேய் சொல்றா, என்னமோ நான் போய் பேசுற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. தெரியாதவங்க பேசும்போது இப்போ எங்கள் அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ, அறியாமை தான் அது. அறிவியலுங்கிறது அறியாமை தான். அறியாமல் இவங்க பேசுகிறாங்க. இப்போது ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிர்கிற பட்டாசு, இப்படி ராமராஜன் பாட்டு பாடி பால் கறந்ததை இவன் இன்னொன்னு உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா இவனையெல்லாம் என்ன சொல்கிறது? இவன் தான் சினிமாவில் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சினிமா எப்படி எடுப்பாங்கங்கிறது நம்மளை விட அவனுக்கு தான் நல்லா தெரியும். பாட்டை எழுதுனது ஒரு ஆள், இசை அமைச்சது ஒரு ஆளு, பாடினது ஒரு ஆளு, அந்த பாட்டுக்கு வாயசைச்சது இன்னொரு ஆளு, பால் கறந்தது ஒரு ஆளு, அந்த பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தது தான் நம்ம ராமராஜன். இந்த பாட்டு ஏன்பா, இந்த பாட்டை ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி தியேட்டரில் போடுவாங்க. ஷூட்டிங் எடுக்கிறப்ப ராமராஜனுக்கே அந்த பாட்டு முழுசாக தெரியாது. அவரே அந்த பாட்டுக்கு விட்டு விட்டாதான் வாயாசிச்சிருப்பாரு. ஆனா அந்த பாட்டு அந்த மாட்டுக்கு நல்லா கேட்டுச்சுன்னு இந்த பீத்தவாயன் புளிக்கிட்டு தீரான். இவ்வளவுதாங்க இவங்களோட அரசியல் ஈர வெங்காயம் எல்லாம். ஏம்மா வெறும் பாட்டு, வெறும் இந்த பாட்டோட நிப்பாட்டிட்டானே, அதுலயே இன்னொரு பாட்டு இருக்கு, அதை ஏன் பாடலைங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது, சீறி வரும் கால சீறிக்கிட்டு வருது. அப்போ முன்னாடி போய் நின்று பாட வேண்டியதானே? பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி, வாடி பேச்சி வா பேச்சி வா பேச்சின்னு கூப்பிட வேண்டியதானே? அந்த ஜல்லிக்கட்டு காலை சீறி வர காலை பொட்டிப்பாம்பாட்டு நம்ம காலக்கடியில வந்து படுத்துக்குங்க. ஏன்னா மாடுகளுக்கு பாட்டுனா விட்டு பிடிக்கும். பாட்டை கேட்டா பசு பால் கொடுக்கும், காளை மாடு காலில் விழுந்து கிடக்கும் அப்படின்னு இந்த போன பீத்தவாயன் புளிக்கிட்டு இருக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க நீங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தெளிவா ஒரு இடத்துல ஒரு பிட்ட போட்டிருக்கான், கேட்டீங்களா? சைகை துரைசாமி அவர்கள் அவருடைய மகனுக்கு வேண்டி ஒரு பெரிய தோப்பை வளர்த்தி வச்சிருக்க. அப்படி இவன் கூட முந்தா நேத்து போய் மரங்களை எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு வந்தான்ல போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல, அந்த தோப்பு அவரோடது. அங்க போய் தான் 30ஆம் தேதி பேச போறானாமா. அதாவது இவன் பேசுறத கேட்டு 5 இருக்கிற மரமெல்லாம் 10 மாறிடுமாமா. மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்களாமா. செடிக்கிட்ட போய் பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு பாட்டு போனா ஃபுல்லா பூக்களா பூத்து குலுங்குமாமா. அப்படியே பூக்களா பூத்து குலுங்குற இடம் பார்க்கு மாதிரி அப்படியே மாறிடுமாமா. அங்க அந்த பார்க்ல 2 காதல் ஜோடிகள் போய் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களாமா. அப்ப அந்த காதல் ஜோடி தங்களுடைய காதல் உச்சபட்ச நிலையில் தெரியாம அந்த பூவை பொறிச்சிருவாங்களாமா. அப்படி பொறிச்ச உடனேயுமே நம்ம சங்கர் பாட ஆரம்பிச்சிருவாராமா. பூக்களத்தான் பறிக்காதீங்க, காதலத்தான் முறிக்காதீங்க, திருப்பியும் பூக்களத்தான் பறிக்காதீங்க, காதலத்தான் முறிக்காதீங்கன்னு பாட்டு பாடுவாராமா. இப்படித்தான் இருக்குது இவன் பேசுறதெல்லாம். 5 மணிக்கு போற பஸ் 5 மணிக்கு போச்சான், 7:30 மணிக்கு போற பஸ் 7:30 மணிக்கு போச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவன் பேசுற கதை. திருச்சி மாணவர்களே, நீ புழுகிறத ஒரு கூட்டம் கேக்குதேடா, இதுக்கு விஜயே தேவையில்லைன்னு தோணுது. அவர் ஏதோ வாய்க்கு வந்த பாட்டெல்லாம் பாடி சிங்கத்தோட பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நீ என்னன்னா, நான் மரத்து கூட பேச போறேன், மரத்து கூட டூயட் பாட போறேன் அப்படின்னு எதுக்கு இந்த ஈர வெங்காயம் எல்லாம்? இதுக்கு உனக்கு ராமராஜன் பாடின பாட்டு தான் உதாரணமா தெரியுது. ஏதோ ஸ்டுடியோல பாடின பாட்டு மாட்டு கொட்டாய்க்கு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. இவனை சொல்லி தப்பு இல்லைங்க, இவனை சொல்லி தப்பே இல்லை. இது வரைக்கும் இவன் சொல்லிட்டு இருந்த பொய் பாத்தீங்கன்னா, மாட்டுக்கிட்ட பாலை கறந்து வித்தா 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் வருங்கிறது தான். ஆனா மாட்டுக்கிட்ட பேசுறப்ப மட்டும் சும்மா பாடினாலே போதும் 10 லட்சம் கோடி கிடைக்குங்கிறான். திருப்பியும் வர 30ஆம் தேதி அதே இடத்துக்கு போய் மரங்களை அபியூஸ் பண்ண போறானாமா. அதுவும் குரூப் அபியூஸ் பண்ண போறானாமா. இவன் அங்க போய் என்ன பேசுவான் தெரியுமா? சும்மா சொல்றேன், சீரியஸா கேட்டுக்கங்க. இந்த மரங்கள், இந்த செடிகள், இந்த கிளைகள்
இந்த இலைகள், இந்த கனிகள், இது எல்லாம் மனிதனுக்கு கிடைத்த குடைகள். மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா? என்ன பெரிய பெரியார் மண்ணுங்கிறீங்க? என்ன பெரியார் மண்ணு? பெண்ணுரிமைக்கு பெரியாருக்கு என்னங்க சம்பந்தம்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதியதை விடவா பெரியார் வேலை செய்து விட்டார்? எங்கள் அப்பா சங்கரப்பாவை விடவா பெரியார் பெருசா வேலை செஞ்சுட்டாரு? என் தாத்தா சுரதாவை விடவா கலைஞர் பெருசா வேலை பார்த்துட்டாரு? எங்க மூதறிஞர் ராஜாஜியை விடவா அம்பேத்கர் பெருசா படிச்சு கிழிச்சுட்டாரு? என் தம்பி இருக்காண்டா, தம்பி பாண்டே, தமிழ் அறிஞன்டா. அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல மூளை முடுக்கு மூளை எல்லாம் எங்க இருக்குன்னு. உங்க பேரறிஞர் வெறும் அண்ணாதுரை தாண்டா. எங்களுக்கு ஒரு பேரறிஞர் இருக்காரா, அதான் அண்ணன் ஆராசது, அண்ணன் ஹெச் ராஜா, ஹரிஹர ராஜ சர்மா. ஆடா, அவரும் மாடு வளர்த்திட்டு இருக்காரு, அவரும் இந்த பாட்டை பாடித்தான் மாடு பால் கறந்துட்டு இருக்கிறாரு. இப்படியே இதைத்தான் இன்னைக்கு பேச போறான். நான் சொல்றது தப்புன்னா வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர வேற எதுவும் பெருசா பேசிட போறது கிடையாது. ஐயோ இல்லையே, பேசுவானே, சொல்ல மறந்துட்டேன். மரங்களே, நபிகளிடம் சென்று மெக்காவில் இருக்கும் மரங்கள் கேட்டதாம், நபிகளே தீமையை எதை வைத்து அழிப்பீர்கள் என்று. மெக்காவில் இருக்கும் மரங்களுக்கும் தெரியவில்லை, இந்த சொக்காவில் இருக்கும் மரங்களுக்கும் தெரியவில்லை. அதற்கு நபிகள் என்ன சொன்னாரு தெரியுமா? மரங்களே, உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அவரு நன்மையை வச்சுதான் அழிப்பாருன்னு? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கும் அதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சா? உங்களுக்கு தெரியுமா, ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அறியாதவ மரத்து வேர்ல மண்ணு. அம்மா அம்மா வோக்கல் சவுண்டுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படிலாம் கத்தக்கூடாது. ரெண்டு பேரும் இந்த கத்துறீங்க, காட்டு கத்துறீங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உனக்கு தோக்கிறது லட்சியம், உன் தம்பி ஜெயிக்க மாட்டாங்கிறது நிச்சயம். ஆனா ரெண்டு பேரும் எதுக்கு இந்த கத்துறீங்கன்னு தெரியல. இதுக்கு மேல என்னால பேச முடியாதுங்க. அதோட இன்னைக்கு இதுவே பேசுவோம்ங்கிறத முடிச்சுட்டு பாட்டு பாடி காலை மாட்டுக்கிட்டு இருந்து வாங்கிட்டு வந்த பாலை சூடு பண்ணி சுக்கும் குருமிளகும் போட்டு குடிச்சு த்ரோட்டை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து பேசுறேனுங்க. அப்புறம் இந்த பாலை கூட நான் வாங்கிட்டு வரலைங்க, செண்பகமே டாக்டர் ராமராஜன் கொடுத்தது. நாளைக்கு நன்றிங்க, நன்றி.